இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பகுதியை நம்ம வாசித்து செய்திக்கு நேராய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சத்தாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவள் பின்னாக அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ள அறிந்து ஜன கூட்டத்திற்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவரை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, அந்த கடைசி வாசித்த வசனத்தை திரும்பவும் ஒரு வாசிக்க போகிறோம். 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் கடந்த நாட்களிலே வார்த்தைக்காக ஜெபித்த போது என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தை சேதப்படுத்தி இருக்கலாம். அதனாலே நீங்கள் பயப்பட்டு, இந்த காரியம் என்னமாய் முடியுமோ, இது தீமையாய் முடிந்து விடுமோ என்றெல்லாம் உங்களுடைய மனது இன்னைக்கு குழம்பி கொண்டு இருக்குமானால், ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாய், விசுவாசம் உள்ளவனாய் இரு. என்னுடைய விசுவாசம் சேதப்பட்டது, என்னால நம்பவே முடியல, இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியத்தை நான் அடைவேனா, பல வருடங்களாய் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், எத்தனை ஆண்டுகளாக இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுது தற்போது என்னால் நம்பவே முடியவில்லை அப்படின்னு யார் இருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவராயிரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நேற்றைக்கு இரவிலே நான் தியானிக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாய், ரொம்ப ஆச்சரியமாய் இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலய தலைவனை பார்த்து தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார்.
இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இருந்த 3 விதமான சூழ்நிலையை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லி அனுப்பின வார்த்தை, இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து இதே வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த எவ்வியரு கடந்து வந்த இதே பாதைகளிலே நீங்கள் கடந்து வரலாம். ஆனால் நம்மை பார்த்துதான் கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென் சொல்லுங்கள். நம்ம ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்ன சிச்சுவேஷன்ல, எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார். நம்பர் 1, முதலாவதாக நம்ம வாசிக்க போகிறோம் 36வது வசனத்தை திரும்ப ஒரு விசை வாசிக்க போகிறோம். 36வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே. நீங்கள் 35வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த எவ்விரு என்கிற இந்த மனுஷன் வந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தன்னுடைய மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறாள். அவளை என்னால் பார்க்க முடியல, அவளுடைய உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா, எப்படியாவது அவளை மீட்டு எடுக்கணும், எப்படியாவது ஆண்டவர் அவளை சுகப்படுத்துவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் ஆண்டவரை தேடி இந்த மனுஷன் வருகிறார். அப்போ ஆண்டவர் உடனே சொல்றாரு, நான் வரலன்னு சொல்லல, இல்லை இங்க இருந்துட்டே நான் சுகப்படுத்துறேன் அப்படின்னும் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அவனோடு கூட சேர்ந்து பிரயாணப்படுகிறார். ஆனால் இடையிலே நம்ம வாசித்தது ஒரு பெரிய சம்பவம் அங்க நடக்கிறது. பல வருடங்களாய் வியாதியாக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் பரிபூரணமான சுகத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த சகோதரிக்கு சுகத்தை கொடுத்து முடிச்ச அடுத்த நிமிஷத்துல ஒரு செய்தி வருது, நீ எந்த மகளுக்காக போதகரை பார்க்க போனாயோ, நீ எந்த மகளுக்காக நீ ஜெபிக்கிறதற்காக அவரை கூட்டிட்டு வந்தாயோ, அந்த மகள் இப்போ உயிரோட இல்லை, அந்த மகள் இறந்துட்டா. அந்த மகள் இறந்து போனதுனால இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இருந்த கடைசி நம்பிக்கை என்ன அப்படின்னா, என் ஆண்டவர் தொட்டால் என் பிள்ளை சுகப்படுவாள், என் ஆண்டவர் வந்தா என் மகளுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். அங்க இருக்கிற பலர் சொல்லி இருக்கலாம், ஐயா இது எங்க சுகமாக போகுது, கண்டிப்பாக அற்புதம் நடக்க போறது இல்லை, நீங்க போக வேண்டாம், உங்க பிள்ளைய பார்த்தாலே தெரியுது, இன்னும் 2 மணி நேரம் கூட தாங்காது, இன்னும் 1 மணி நேரம் கூட தாங்காது. சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் நெகட்டிவான வார்த்தைகளை பேசினாலும் இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இல்ல, நான் கடைசியா ஒரு முயற்சி எடுப்பேன், எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் என் இயேசுவால சுகப்படுத்த முடியும், என் இயேசு அற்புதம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, இவர் ஜெப ஆலய தலைவன் அப்படின்னா ஒரு சர்ச்சோட பாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக பாஸ்டர் ஊழியக்காரர்கள் சில ஜெப குறிப்புகளை மேடையிலே சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் சில ஜெப குறிப்புகளை உங்கள்கிட்ட சொல்லி ஜெபிக்க கூட முடியாது. ஏன் அப்படின்னா உடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா, பாஸ்டருக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கா, பாஸ்டருக்கே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதா. அப்போ நிறைய ஊழியர்களாக இருக்கிறவர்கள், தலைமைத்துவமாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய பிரச்சனையை வெளியே சொல்லி ஜெபிக்கிறதற்கோ தாழ்ந்து போகிறதற்கோ விரும்ப மாட்டார்கள். இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இருக்கிற டியூட்டியை குறித்து நீங்க வாசிச்சீங்கன்னா, இவர்கள் பஞ்சாகமம் அப்படின்னா அந்த தோரா அப்படின்றாங்கல்ல, அந்த நாளிலே தோரா அப்படின்றாங்க. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களையும் வாசித்து ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சொல்லி தருவாங்க. இப்படிதான் இருக்குது. மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்கிற மனுஷன். ஆனா இவன் அந்த
மதிப்பு எதையுமே பார்க்கல. ஆண்டவரை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது, வணங்கி அல்ல, அவன் எங்க விழுந்துட்டாராமா, காலே விழுந்துட்டாரு. ஏன்னா தன்னுடைய மகளை அவர் அவ்வளவு நேசிக்கிறார். ஆண்டவரே, உங்களை தவிர வேற யாரும் என் பிள்ளைய சுகப்படுத்த முடியாது, எல்லாரும் இப்படி சொல்றாங்க, அதனால நீங்க எனக்கு ஒரு இரக்கம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கெஞ்சுகிறார். ஆனா கொஞ்ச நேரத்திலே என்ன பதில் வருது அப்படின்னா, நீ இதுவரையிலும் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை வீணா போயிருச்சு, உன் பிள்ளை செத்து போயிருச்சு, உன் பிள்ளை இறந்து போயிருச்சு, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ நான் நம்புறேன், இயேசு பார்த்துட்டே இருக்கிறாரு. இதுவரைக்கும் அவனுடைய முகம் கொஞ்சம் சந்தோஷமான முகமா இருக்குது. நான் நம்புறேன் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடக்கும்போது இந்த மனுஷனுடைய இருதயம் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கும். சே, ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்க, இந்த சகோதரி இப்பதான் வந்தா, இவ்வளோ வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது, கர்த்தர் உடனே சரி பண்ணிட்டாரே, சுகப்படுத்திட்டாரே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த கர்த்தருக்கு அவருடைய வஸ்திரத்திலிருந்தே வல்லமை புறப்பட்டு போயிருக்குல்ல, அப்போ அவர் வந்து கை வச்சா ஏன் அற்புதம் நடக்காது? வஸ்திரத்திலேயே இவ்வளவு பவர் இருக்குமானால் அவருடைய கைக்கு எவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டு சிரித்த அந்த மனுஷனுடைய முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்பதான் ஆண்டவர் அந்த மனுஷனை திரும்பி பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளையை, நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த கடைசி நம்பிக்கை, நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த கடைசி விசுவாசம், அத்தனை பேரும் சொல்லி இருக்கலாம் இது நடக்காது என்று சொல்லி இருக்கலாம், அத்தனை பேரும் எதிர்மறையாய் பேசி இருக்கலாம். ஆனா நீங்க இல்லை இல்லை, என் ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு, என் ஆண்டவர் கண்டிப்பா நடப்பிப்பாரு, நீங்க அவர்களுக்கு முன்பாக நீங்க சவால் விட்டு பேசி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்க வாழ்க்கையில யவீருவை போல நீங்க கடைசி நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கை இல்லாமல் போகிறது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குமானால், உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போகிற அந்த சூழ்நிலையில இயேசு உங்களை பார்த்து திரும்பி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, எந்த காரியத்திலே கடைசி நம்பிக்கை அற்று போனதோ, எந்த காரியத்திலே கடைசி நம்பிக்கையும் இல்லாமல் போனதோ, என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், செத்து போனதுக்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர், பட்டு போனதற்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. மனிதரால் இனி முடியாது என்று சொன்ன அந்த காரியத்தை நடப்பித்து முடிக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் உங்களை பார்த்து அந்த காரியத்தை நம்பாதே, அந்த காரியத்திற்கு பின்பாக செல்லாதே, அது இனி உனக்கு கிடைக்க போவது இல்லை, அது இனி உனக்கு வராது, உன் வாழ்க்கையிலே அந்த வெற்றியை பார்க்க முடியாது என்று எத்தனை பேர் சொன்னாலும் உங்களை தட்டி கொடுப்பதற்காய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலரை கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற மகளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, உன் பிள்ளை பிழைக்கும், உன் பிள்ளையை கர்த்தர் வாழ வைப்பார், உன் எதிர்காலத்தை கர்த்தர் வாழ வைப்பார். ஓ பயப்படாதே, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, இந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சே, ஆண்டவர் இந்த எவீருவை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லும் போது இந்த எவீரினுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய கொஞ்ச நம்பிக்கையும் அப்படியே அழிஞ்சிருச்சு. நீங்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இவரோட சேர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சந்தடி பண்ணுகிறவர்களா அங்க பார்த்தாங்களாம். சந்தடி பண்ணுகிறவர்களையும், அதான் மோளா அடிக்கிறவங்களையும், அந்த சாவுக்கு வந்து பாட்டு பாடுவாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே வீட்டில் இருந்ததுனால ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சாம். உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார்.
அப்ப நான் நம்புறேன் இந்த மனுஷனுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் விசுவாசம் இருந்திருக்குது, அங்க இருக்கிற யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அவங்க எல்லாருமே அந்த பிள்ளையை என்ன பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த பிள்ளைக்கு வந்திருக்கிற வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி, இந்த வியாதிப்பட்டவன் இன்னவன் செத்துட்டான், இந்த வியாதிப்பட்ட இந்த மனுஷன் உயிரோட இல்லை, இந்த வியாதி 2 மணி நேரம் தான் உயிரோட இருக்கும், பாருங்க இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள செத்து போகுது, இதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. அப்போ சுற்றி இருந்த அத்தனை பேருமே இந்த குழந்தை செத்து போயிடும்னு நினைக்கும் போது நான் நம்புறேன், தேவனை பார்த்து பிழைக்கும் என்று கடைசி நம்பிக்கையை வச்சது இந்த தேவ மனுஷன் மட்டும்தான். இந்த ஜபத்தில் பலர் அப்படிதான் இருக்கிறீர்கள். நீங்க இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, நீங்க இன்னும் விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, நீங்க இன்னும் தேவனை பயங்கரமாய் நம்புகிறீர்கள். இல்ல கர்த்தர் செய்வாரு பாஸ்டர், உங்களை பார்த்து சொல்றவங்களை பார்த்து சொல்றீங்க, இல்ல ஆண்டவர் என்ன கைவிட்டு விடுவாரா, என்ன மறந்துடுவாரா, நான் அவ்வளோ பெரிய துரோகி எல்லாம் ஒன்றும் இல்லை, எத்தனையோ பேருக்கு கர்த்தர் செய்திருக்கிறாரு. ஆனா அட் பிரசன்ட் இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை திரும்ப கட்டப்படாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் எவ்வீர்வை பார்த்து பேசினது போல உங்களை பார்த்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கலாம். இனி போதகரை வருத்தப்படுத்தாத, இனி ஜெபம் பண்றதை நிறுத்து, இனி உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி ஏன் அழுற, இனி ஏன் தாங்கி தாங்கி நீ போற, இனி எதுக்கு முன்னேறி நீ போற, நீ நிறுத்திக்கோ, இது நடக்க போறது இல்லை. இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணினது பத்தாதா, இத்தனை வருஷத்தை சச்சுன்னு போனது பத்தாதா, இத்தனை வருஷத்துல நீ பைபிளை தூக்குனது பத்தாதா, ஒரு நன்மையும் நீ பார்க்கல, இல்ல நீ ஏன் திரும்ப திரும்ப போற, நீ நிறுத்திக்கோ, போதும், இதுக்கு மேல வேண்டாம், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் உங்களை பார்த்து சொன்னாலும் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் இந்த திருச்சபையிலே உலாவுகிற தேவன், உங்க பக்கத்திலே இருக்கிற தேவன் உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். மகளே மகனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய் விசுவாசம் உள்ளவனாய் இரு, அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை நான் நடப்பிப்பேன், உன்னை நான் சாட்சியாய் நான் நிறுத்துவேன், உனக்கு நான் செய்கிறதை ஓ ஹalleluya இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் முடிவிலிருந்து துவக்கத்தை கட்டளையிடுகிற கர்த்தர், முடிஞ்சு போச்சுன்னு மண்ணை போட்டு மூடினதை திரும்பி வளர பண்ணுகிற கர்த்தர். எனக்கு தெரியும், நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நிறைய பேருடைய பக்கத்தில் கர்த்தர் பேசுறாரு, அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, நீ விசுவாசம் உள்ளவளா இரு, பயப்படாதே பயப்படாதே, உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதத்தை பார்த்து, பெரிய மலையை பார்த்து, மகளே மகனே பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு, இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளப்படும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற இந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும், அது உன்னை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஓ ஹalleluya, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்குரைக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லலாம். ஏதோ ஒரு மருத்துவர்கள் இதே ரிசல்ட்டை சொல்லி இருக்கலாம், அவர்களுடைய கடைசி ரிசல்ட் இதுவாக இருக்கலாம், அவ்வளோதான், டெட்லைன், கடைசி இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் எழுதி கொடுத்துட்டோம், இனி 1000 டெஸ்ட் பண்ணாலும் உனக்கு இதுதான் பதில் வரப்போகிறது. ஒருவேளை வக்கீல் ஒருவேளை உங்களிடத்தில் சொல்லலாம், இனி எங்கே போனாலும் இதுதான் உனக்கு முடிவு, இதுதான் கடைசி, இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய வக்கீல் சொன்னாலும் இந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தையை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலையும் இதுதான் கடைசி என்று சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு, இல்ல இது கடைசி அல்ல, இது துவக்கத்திற்கு நேராய் தேவன் உங்களை கொண்டு போக போகிறார். உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கர்த்தரை தேடின நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிறைய பேருடைய கண்ணில் தார தாரையா கண்ணீர் ஊற்றப்படும் போது பரலோகம் அங்கே எழுதுகிறத நான் பார்க்கிறேன். வாலிப தங்கச்சி உன்னை கர்த்தர் இப்போ முன்குறிக்கிறார், வாலிப தம்பி கர்த்தர் உன்னை இப்போ முன்குறிக்கிறார்.
ஹalleluya. எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொன்ன உன் வாழ்க்கையை பார்த்து தான் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு கர்த்தர் இந்த பிரசங்கத்தின் நடுவிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை தட்டி கொடுத்து, இல்ல உன்னை கர்த்தர் பலப்படுத்தி, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ விசுவாசிக்கிற காரியம் நடக்கும், நீ சாட்சி சொல்லுவாய் என்று நீ நம்பினாய் அல்லவா, உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன், உனக்கு ஒரு வெற்றியாய் நடக்கும் என்று நீ நம்பினாய் அல்லவா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதை வெற்றியாய் நிறைவேற்றுவார். சொல்லுங்க பார்த்துக்கலாம். கையை உயர்த்தி நம்புற ஆண்டவரே. ஹalleluya. ஜெபிக்க ஜெபிக்க நடக்குது, ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்றாரு. Thank you Jesus, thank you Jesus, ஹalleluya. அப்போ நம்பர் 1, முதலாவதாக இந்த எவீருவை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன முதல் சூழ்நிலை என்ன அப்படின்னா, தன்னுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போன சூழ்நிலையில கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கடைசி நம்பிக்கையும் அற்று போன சூழ்நிலையில கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நீங்கள் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 25. அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. கவனிங்க, எல்லாரும் என்னை கவனமாய் கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றதற்கு இங்க ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன சூழ்நிலை அப்படின்னா, இந்த எவீரு என்கிறவன் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கல. ஆனால் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து இந்த வார்த்தையை கேட்கிறார். அது மட்டுமல்ல, அந்த மனுஷனை ஆண்டவர் எப்போ வைத்திருந்தாரோ, எப்போ தலைவனாக வைத்திருந்தாரோ, அப்போலிருந்து அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஆனா இப்ப அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்குது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவங்களுக்கு அற்புதம். அடுத்த நிமிஷம் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இவரோட நடந்து இவரோட பேசிட்டு இவரை வருந்தி அழைச்சவனுடைய குழந்தை செத்து போயிருச்சுன்ற நியூஸ். நல்லா கவனிங்க, மனசு எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த சகோதரி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பணம் முழுக்க நான் நோய்க்காக ஆண்டவருக்கு செலவு பண்ணல. நான் எங்க செலவு பண்ணேன்? நான் வைத்தியரிடத்தில் செலவு பண்ணேன். என்னுடைய நாட்கள் முழுக்க நான் வைத்தியரிடத்தில் செலவு பண்ணேன். ஆனா எங்கேயுமே சுகம் கிடைக்காம நான் எல்லாவற்றையும் இழந்து இப்போ ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு நான் உபவாசம் இருக்கல, நான் ஜெபிக்கல, நான் அதற்காக வசனம் எல்லாம் நிறைய வாசிக்கல, அதுக்காக பல மைல் தூரம் டிராவல் பண்ணியெல்லாம் நான் போகல. அவ்வளவுதான், இயேசுவை பார்த்தேன், இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்ட அடுத்த நிமிஷத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு முன்னாடி நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஜெப வீராங்கனையா இல்லாம இருக்கலாம். அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்திருக்க மாட்டாங்க, ஆண்டவரை பெருசா தேடி இருக்க மாட்டாங்க, பெரிய கமிட்மெண்ட் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு அற்புதம் நடந்துட்டே இருக்குது. நீங்க சொல்லலாம், துன்மார்க்கமாய் வாழ்கிற அவனுக்கு நடக்குதே, பொல்லாதவனாகிய அவனுக்கு நடக்குதே, அவன் நல்லா இருக்கிறானே பாருங்க, அவன் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணான், இன்னைக்கு ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வந்தான், அடுத்த நாள் சாட்சி சொல்றாங்க பாருங்க, அவ்வளோ பெரிய சாட்சி. ஆண்டவரே, இத்தனை நாளும் உங்களை நான் தேடுறேன் இல்லை, இத்தனை மாதங்களும் உங்களை தேடுறேன் இல்லை, இத்தனை வருஷங்களும் உங்களை தேடுறேன் இல்லை, நேற்றைக்கு வந்த ஒரு மனுஷனுக்கு உடனே அற்புதம் நடக்குது, எனக்கு அற்புதம் இல்லையா? எனக்கு அற்புதம் இல்லையா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் ஜெபிச்சு இல்ல கொஞ்ச நேரம் என்ன தேடினவர்களுக்கே இவ்வளவு பெரிய அற்புதத்தை நான் செய்வேனே, ஆனால் கண்டிப்பாக உனக்கும் நான் செய்வதற்கு ஹல்லேலூயா
ஹalleluya. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் மனசுல நினைக்கலாம், பாஸ்டர் இவ்வளவு தூரம் நான் ஆண்டவரை தேடுறேன், இவ்வளவு தூரம் ஆண்டவரோட கூட வாழ்றேன், ஆனா ஜெபிக்காத ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடக்குது, என் கூட வேலை பார்க்குற அவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல, எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல. இந்த எவீரனுடைய சூழ்நிலையை பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா சட்டப்படி நடக்கணும்னா யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும்? கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடினது யாரு? எவீரு. ஆண்டவருடைய பாதத்துல முதல்ல விழுந்தது யாரு? இந்த அம்மாவாவது அற்புதம் பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு கர்த்தருடைய காலில் விழுந்தாங்க. ஆனா இந்த எவீரு ஜெபம் பண்ண வரும்போதே கர்த்தருடைய பாதத்துல கேட்கல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கின, ஸ்லோவா வந்த, எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசில ஆண்டவரை ட்ரை பண்ணின அந்த அம்மாவுக்கு தன்னுடைய கண்ணு முன்னாடி அற்புதம் நடக்குது. தனக்கு முன்னாடி அவங்க சாட்சி சொல்றாங்க. ஆனா ஆண்டவரையே இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த எவீருவுக்கு ஒண்ணுமே நடக்காததை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பெரிய சோர்வு வருது. நான் நம்புறேன் அத்தனை கூட்டத்தின் மத்தியிலையும் ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவரோடு கூட கடந்து போறாங்க. ஆனா இந்த செய்தி வந்து காதுல கேட்ட உடனே நான் நம்புறேன் யார் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கான்னா, இயேசு எவீரு அப்படியே திரும்பி பார்த்துருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படியே பார்த்துருப்பாரு. நான் நம்புறேன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய முகம் என்ன பண்ணியிருக்கும்னா அப்படியே சுண்டி போயிருக்கும். அது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா, அது வரைக்கும் ரொம்ப விசுவாசமா, அது வரைக்கும் ஏதோ ஒன்று கிடைக்க போறதுன்ற ஒரு நம்பிக்கையில, நான் கூப்பிட்ட உடனே இயேசு வந்துட்டாரே, நான் சொன்ன உடனே இயேசு வந்துட்டாரே, சே என் மேல எவ்வளவு பாசம், என் மேல எவ்வளவு பாசம். இதே சூழ்நிலையில் இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். நீங்க ஆண்டவரை மலை போல நீங்க நம்பி இருக்கலாம், நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படலாம். இதுக்கு முன்னாடி பெரிய அற்புதத்தை நீங்க பார்க்காட்டாலும் இயேசு உங்களோட டிராவல் பண்ணி வர்றதே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கலாம், அதை நீங்க மகிழ்ச்சியா ஏத்துக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை ஜெபிக்காதவங்களுக்கெல்லாம் நடக்கும்போது எனக்கு நடக்கலையேன்னு சோர்ந்து போய் வந்திருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேருடைய முகத்தை திரும்பி கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் பக்கமாய் கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம், அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம், ஆனால் உனக்கு நான் செய்ய போவது சாதாரணமான அற்புதம் அல்ல. அது யாராலும் செய்ய முடியாது, அது யாராலும் கண்டுகொள்ள முடியாதது, எல்லாரும் போற்றப்படுகிற அளவிற்கு. அதனால தான் கர்த்தர் திரும்பி பார்த்து எவீருவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் ஊழியம் கேட்கப்பட்டது, நீ கர்த்தரை தேடுறதை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பு நினைத்தால் அப்படிதான் நினைத்திருக்க வேண்டும். நான் தப்பு செஞ்சு காட்டி கொடுத்த, இவங்க இப்படி தப்பு பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்த இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்க அப்பாவோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்றாங்களே, அவங்க நல்ல வீட்டில் குடியிருக்கிறாங்களே, ஆனா பரிசுத்தமாய் நின்ன நான் கஷ்டப்படுறேனே, ஆண்டவருக்கு வைராக்கியமா நின்ன நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு அப்பா சாப்பாடு இல்லையே, எனக்கு அப்பா கொடுக்கிற ட்ரெஸ் இல்லையே, நான் பாடுபடுறேனேன்னு யோசேப்பு நினைச்சிருப்பான். ஆனா கர்த்தர் அவன் மேல ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். ஒரு நாள் நீ அவர்களுக்கு பிரயோஜனமாய் மாறப் போகிறாய். அவர்களுக்கு ஜெபிக்காதவர்களுக்கு செய்கிறது சாதாரணமான அற்புதம், ஜெபிக்காதவர்களுக்கு செய்கிறது சாதாரணமான வெற்றி. ஆனால் கரங்களை தட்டி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபிக்கிற, இடைவிடாமல் ஆண்டவரை தேடுகிற, ஹல்லேலூயா, எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுகிற உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறது மகத்துவமான காரியம். இந்த பலிபீடத்திலிருந்து நான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். என் தேவன் ஹல்லேலூயா உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். உங்களுடைய முகம் வாடி போகவே வேண்டாம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் நம்புகிறேன்,
தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு தருகிற வார்த்தை சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் முழு பலத்தோடு கூட ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரோ ஒருத்தர் இந்த சர்ச்சில் இருக்கிறது, யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென் ஆமென். உன் பிள்ளைக்காக பல நாட்களாக ஜெபிக்கிறாய், ஆனா ஜெபிக்காத அந்த அம்மாவுடைய பிள்ளை முன்னேறிட்டே போகுது. நான் என் பிள்ளைக்காக இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேனே, நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, நான் அவங்கள மாதிரி இல்லையே, எல்லா ஜெபத்துக்கும் ஓடி ஓடி வர்றேனே. நான் நம்புறேன் இல்லை, காற்று அடிக்கும் போது புயல் வரும்போது அந்த பிள்ளை நிற்குமா நிற்காதான்னு தெரியாது, ஆனா உங்க பிள்ளைய கர்த்தர் நிற்க வைப்பார், உங்க பிள்ளைய கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணுவார். காரணம், உங்க ஜெபத்தை கர்த்தர் மறக்கல, உங்களுடைய தான தர்மங்களை மறக்கல. அதனாலதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென், நான் உனக்கு செய்வேன். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எவீருக்கு இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா, கடைசி நம்பிக்கையும் அற்ற சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது. இல்லை, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நம்பர் 2, இரண்டாவது அவனுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா, அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க, ஜெபிக்காதவங்கெல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. தன்னுடைய பணத்தை எல்லாம் கொண்டு அப்படியே மருத்துவமனைக்கு செலவு பண்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அப்படி அவங்களுக்கெல்லாம் நடக்குது. எனக்கு இன்னும் நான் என்ன ஜெபிக்கணும், இன்னும் நான் எவ்வளோ அழணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கர்த்தர் முகத்தை 1000 பேர் நின்னாலும், சுத்தி எல்லா சீடர்கள் நின்னாலும், ஆண்டவருடைய காது மட்டும் அப்படியே கூர்மையா கேட்டுருச்சு. ஆண்டவருடைய காதுல அது விழுந்துருச்சு. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். உண்மையிலேயே அந்த ஆண்டவர் சரிப்பா அந்த குழந்தை இறந்து போயிருச்சு, நீ போய் அடக்கம் பண்ணுன்னு சொல்லியிருந்தா கூட கண்டிப்பா எவீர் என்ன பண்ணியிருப்பாரு, கர்த்தரை மறுதளிச்சிருக்கலாம் மாட்டாரு. உங்களை தேடி வந்தேனே என்ன கிடைச்சுன்னுலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. கண்டிப்பா அவர் போயிருப்பாரு. அவ்வளவு ஃபெய்த் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த முகம் சுண்டி போனதை கூட என் ஆண்டவர் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவனை என்ன பண்றாருன்னா, நீ ஏன்பா கவலைப்படுற, நீ ஏன்பா பயப்படுற, நீ ஏன்பா அவநம்பிக்கையா இருக்கிற, நீ ஏன்பா அவன் விசுவாசத்தை குறைச்சுக்கிற, உன் கூட நான் வரலையா, உன் கூட நான் இல்லையா, இவ்வளவு தூரம் உன்னை பாதி வழியில விட்டுட்டு போறதுக்காக வந்தேன், அங்கேருந்து உன்னோட டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேனே, பாதி வழியில உன் பிள்ளைய சுகப்படுத்தாம நான் விட்டுட்டு போயிடுவேனா, நீ தைரியமா இரு, நான் கூட வர்றேன்னு போனாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேரை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, உங்களை பாதி வழியில விட்டுருவாரா சிஸ்டர், பிரதர், உங்களை பாதி வழியில ஆண்டவர் விட்டுருவாரா? கர்த்தராகிய ஆண்டவர் அவர் பொய் உரையாத தேவன். அவர் வாக்கு கொடுக்கிறார், உன் கரத்தை பிடிச்சிட்டு உன்னோட நான் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் கரத்தை பிடிச்சேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கரத்தை பிடிச்சேன், எத்தனையோ சூழ்நிலையில உன்னை தட்டி கொடுத்து கட்டி கொடுத்து கொண்டு வந்தேன், உனக்கு முன்னாடி நிறைய அற்புதங்களை காண்பித்தேன், அடையாளங்களை நடப்பித்தேன், உன்னை விசுவாசத்தை தட்டி எழுப்ப பண்ணி இப்ப இதுவரைக்கும் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன் விசுவாசம் சோர்ந்து போய் சின்ன பின்னமாக்கப்பட்டு கிடக்கும் போது மறுபடியும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தைரியமா இரு, பயப்படாத, பயப்படாத, உன்னை பாதி வழியில விட்டுட்டு நான் போக மாட்டேன், உன்னை கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பேன், நீ சாட்சி சொல்லுவாய், உன் மகளை நீ உயிரோடு பாப்பாய், உன் மகளை சாட்சியாய் நிறுத்துகிற தேவன் நம்மோடு கூட. அவர் ஹல்லேலூயா, அழகா அவர் நம்மோடு டிராவல் பண்ணி அவர் கடந்து வருகிறார். ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக இந்த வார்த்தையை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 5ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 22லிருந்து வாசிக்கும் போது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்திப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான்.
கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல ரொம்ப அழகாய் வந்து நான் வாசிக்க முடிகிறது. இந்த மனுஷனை குறித்து நான் முன்பு சொன்னது போல இவன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல, சாதாரணமாய் நம்மை போல கர்த்தரை தேடுகிறவர் அல்ல. சின்ன வயதிலிருந்தே வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கற்று தேர்ந்தவர். அப்படின்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற மனுஷன், மற்றவங்களுக்கு வேதத்தை போதிக்கிற மனுஷன். அது மட்டுமல்ல, ஜெப ஆலய தலைவனாய் அவன் இருக்கிறதுனால எல்லாருக்கும் முன்னாடியும் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழுகிறவன். அப்படின்னா தப்பு பண்ண போகல, பொய் சொல்ல போகல, மற்றவங்கள மாதிரி ஏமாத்த போகல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து இந்த யவீருக்குள்ள நிறைய அடங்கி இருக்கிறது. இன்னொன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்கும் போது நான் சொன்னது போல அவருடைய பாதத்திலே விழுவதற்கு எந்த தயக்கமும் அவன் காமிக்கல. அந்த இடத்துல வந்து அவனைத்தான் எல்லாரும் மேலானவர்களாய் பார்ப்பார்கள், அவனை தான் மதிப்புக்குரியவர்களாய் பார்ப்பார்கள். அதுவும் அந்த காலத்திலே இருந்த யூதர்கள் வந்து ஜெப ஆலய தலைவர்களை வந்து ரொம்ப மதிச்சாங்க, அவர்களை கனப்படுத்தினாங்க. அவர்களுக்கென்று ஒரு பெரிய போஸ்டிங், அவங்களுக்கு ஒரு பெரிய போர்வை இருந்துச்சு. ஆனால் அத்தனை பெருமைகளையும் இறக்கி வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் முன்னாடியும் இவ்வளவு தூரம் கர்த்தருக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன், உண்மையா இருந்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் செய்யாம வேற யாருக்கு செய்ய போறாரு? நான் நம்புறேன். மூன்றாவது, இந்த மனுஷனுக்கு இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவு தூரம் பக்தி வைராக்கியமா வாழ்ந்தேனே, நான் இவ்வளவு உண்மையா இருந்தேனே, எனக்கு இந்த பரிசு தான் கிடைக்குமா? இந்த பரிசு தான் கிடைக்குமா? எல்லாரும் தப்பு பண்ணும்போது நீங்க தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பும் போது நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பாமல் இருக்கலாம். நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கலாம், ஒப்பு கொடுத்திருக்கலாம், பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, உங்களுக்கு மட்டும் கர்த்தர் காலதாமதம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையிலே யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்திலே வருவீர்களே ஆனால், இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் மனசுக்குள்ள இவ்வளவு நான் வாழ்ந்தேனே ஆண்டவரே, எனக்கு இந்த நோய் வரணுமா, எனக்கு இந்த கடன் பிரச்சனை வரணுமா, எனக்கு இந்த குடும்பத்தில் இந்த சூழ்நிலை வரணுமா, நான் யாருக்காவது ஏதாவது தீமை செய்தேனா, உங்களை அறிஞ்ச நாளிலிருந்து நான் பரிசுத்தமா எல்லாம் வாழ்றேன், ஒரு சின்ன பொய் சொன்னாலும் வந்து உடனே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேனே, ஆனால் இவ்வளவு பரிசுத்தமாய் நான் வாழ்ந்தும் எனக்கு ஒரு நல்ல பரிசே கிடைக்காதா? அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ கண்ணீரோடு விதைச்சதற்கு, நீ ஆண்டவருடைய நாமத்திற்காக நீ ஓடினது, இல்லைனா நீ சகித்தது, எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் அற்புதத்தை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக வாழ்ந்ததை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு, நீங்க பரிசுத்தமா வாழ்ந்ததை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. சத்தமாய் ஆமேன் சொல்லலாம். நீங்கள் உலகத்தானை மாறி நடந்து கொள்ளாததை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். நீங்க அவருடைய நாமத்திற்காக பக்தி வைராக்கியம் காராட்டினதை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். எல்லார போல வாழாம ஸ்பெஷலா வித்தியாசமாய் வாழ்ந்ததை கண்டிப்பா கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். மகளே, நீ இளம் வயதிலே கர்த்தருக்காக பட்ட பாடுகளை கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இந்த உலகத்தினுடைய காரியத்திற்கு நேரா போயிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு கூட்டம் மட்டும் நீங்க ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு இருந்தீங்கல்ல, ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நடக்காதுன்னு முன்னாடி வந்து நின்றாலும் உங்களை உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை அழைத்த தேவன், அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் பிரயாசத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார், பரிசுத்தத்தை ஞாபகம் வைத்திருக்கிறார், ஒப்பு கொடுத்ததை ஞாபகம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென் சொல்லுங்க. உண்மையிலே இந்த வேத பகுதியை நேற்றைக்கு இரவு நான் வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?
அவரை சுற்றி 1000 பேர் இருந்த போதிலும், அவர்களை சுற்றி எத்தனை சீடர்கள் இருந்த போதிலும், ஒரே ஒரு மனுஷன் சஞ்சலப்படுறத கர்த்தருடைய கண்ணு பார்க்குது. பாருங்க, இந்த எவீரு ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடல, ஐயோ அப்படின்னு தலை மேல கைய வைக்கல, இல்லைன்னா என் பிள்ளை செத்து போயிருச்சோ அப்படின்னு பெரிய கூப்பாடு போட்டு அழல. ஆண்டவர் அந்த முகத்தினுடைய எக்ஸ்பிரஷனை வச்சே என்ன பண்ணிட்டாரு, கேட்கல, அவர் கண்டுபிடிச்சாரு பாருங்களேன். அவர் கண்டுபிடிச்சாரு பாருங்களேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர். அதான் சில நேரங்களில் சில பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு சில பொருளை இப்போ ஐஸ்கிரீம் கேட்குறாங்கன்னு வைங்களேன், கொடுத்துட்டு பிடுங்கிட்டாங்கன்னா அவங்க முகம் ஒரு மாதிரி போச்சுன்னு வைங்களேன், அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவாருங்கன்னா பக்கத்தில் போய் சரி 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 சரி. அந்த புள்ள அழுது இருக்காது, அந்த புள்ள சத்தம் போட்டிருக்காது, அந்த புள்ள எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிருக்காது. ஆனால் அந்த முகம் சுருங்கினதை பார்த்த உடனே அவங்களால தாங்க முடியல. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு அன்புள்ள தாயாய் தகப்பனா இருக்கும்போது பரமபிதாவாகிய கர்த்தர் நம்மை நேசிக்காம இருக்க மாட்டாரா? நம்மை நேசிக்காமல் இருக்க மாட்டாரா? உண்மையா நீங்க ஆண்டவரை நேசிப்பீர்களே ஆனால், உண்மையா ஆண்டவரோட நீங்கள் வாழ்வீர்களே ஆனால், உங்க முகம் சோகமா இருக்கிறத கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா கண்டுபிடிப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய முகம் வருத்தமா இருந்தா கூட கர்த்தர் கண்டுபிடிக்கிறவர். ஹல்லேலூயா. காயினுடைய முகநாடி வேறுபட்டு இருக்கிறத ஆண்டவர் கண்டுபிடிச்சாரா? ஆண்டவர் கண்டுபிடிச்சாரா? என்னப்பா உன் முகநாடி வேறுபட்டு இருக்குது, முகம் வித்தியாசமா இருக்குது, அசைவுகளை கூட பார்க்கிற கர்த்தர். இன்று இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் இந்த ஆறுதல் செய்தியை தர்றாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ மரித்து போச்சுன்னு உன் காதுல கேட்டது சீக்கிரத்திலே உயிரோடு எழும்பி சாட்சியாய் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கூட வருவார். இயேசு நம்மோடு கூட கடந்து வருவார். நம்முடைய காதிலே கேட்ட அந்த செய்தியை கர்த்தர் பொய்யாய் மாற்றுவார். உங்க காதுல கேட்ட அந்த பயப்படுத்துகிற செய்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பலிபீடத்திலிருந்து நான் அறிக்கை செய்கிறேன், அது பொய்யாய் மாற போகிறது. அது அந்த வார்த்தை பொய்யாய் மாறுகிறது. அந்த மகள் மரிக்கவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார் நித்திரையாயிருக்கிறாள். அந்த செய்தி பொய்யான செய்தியாய் மாறுவதாக, அந்த ரிசல்ட் பொய்யான ரிசல்ட்டாய் மாறுவதாக, அந்த தாக்கீது பொய்யான தாக்கீதாய் மாறுவதாக, அந்த நடக்கிற தூரத்திலே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். சந்தடி பண்ணுகிறவர்களை எல்லாத்தையும் கர்த்தர் துரத்தி போடுவாராக. சிலர் உங்களை அப்படிதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே சுத்தி வந்துட்டாங்க, ட்ரம் செட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க, அப்படியே வாயெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. என்னன்னா உங்களுக்கு இதுதான் நடக்க போதுன்னு ஊரெல்லாம் அவங்க ட்ரம் அடிச்சு சொல்றதுக்காக ஆயத்தமாகறாங்க. அவங்க வாய் நிறைய பேசுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. ஆனா இயேசு உள்ளுக்குள்ள கடந்து வந்து, நீங்க நினைக்கிறது வேற, அங்க நடக்க போகிறது வேற. ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் வெட்கமடையும்படி செய்வார். கர்த்தர் வெட்கப்படும்படி செய்வார். உங்களுக்கு எதிராய் பேச வேண்டும் என்று நினைக்கிற அந்த நாவுகளை கர்த்தர் வெட்கமடையும்படி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்க போகிறோம்? எல்லாரும் எழும்பி நின்று, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென். உன் பிள்ளை மரிக்கவில்லை, உன் பிள்ளை நித்திரையாயிருக்கிறார். உன் சூழ்நிலை மரித்து போகவில்லை, உன் சூழ்நிலை நித்திரையாயிருக்கிறது. நீ உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் தாயின் கருவில் இருந்து உங்களை வேறு பிரித்தவருமாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவாசம் உள்ளவளாயிரு. கைகளை எல்லாரும் உயர்த்தி, இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் சொல்லுங்க. முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லாரும் முழு பலத்தோடு கூட. Thank you Jesus, thank you Holy Spirit. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். என் சூழ்நிலைகளை எல்லாம்
தலைகளாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை திடப்படுத்துகிற கர்த்தர், என்னை தட்டி கொடுக்கிற கர்த்தர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. கவனிங்க, என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க. நீங்க எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரிடத்திற்கு கடந்து போங்க, ஆண்டவரிடத்திற்கு கடந்து போங்க. வாலிப தம்பிகளும் சரி, தங்கச்சிகளும் சரி, உங்க வாழ்க்கையில ஆண்டவரை பிடிக்கிறதற்கு ஒரு சரியான நேரம். உன் இளம் வயதின் பக்தியை ஆண்டவர் ரொம்ப மதிக்கிறாரு, ஆண்டவர் ரொம்ப ஆனர் பண்றாரு. உங்க இளம் வயதின் பக்தியில ஆண்டவர் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு, ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க ஜெபம் பண்றதை விட இந்த சின்ன வயசுல, வாலிப வயசுல எல்லாம் இருக்கிறீங்க பாருங்க, இவங்க போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கடந்த நாட்களிலே ஒரு வாலிப தம்பி என்கிட்ட ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சியை சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த சாட்சி, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா அவனுடைய தகப்பனார் அவனோடு கூட இல்லை, தகப்பனார் அவனோடு கூட இருக்க முடியாது. அவனுடைய தகப்பனார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஜெயிலில் இருக்கிறார். அவனுடைய தாயார் மரித்து போனார்கள். தாய் இல்லை, தகப்பன் கூட இல்லை, ஒரு அனாதையை போல தேசத்திலே வளர்ந்த தம்பி. அப்போ அவனுக்காக அந்த ஒரு சில பெண்களை எல்லாம் பார்க்கும்போது நிறைய தட்டி போச்சாமா. தட்டி போனதுக்கு காரணம் என்னன்னா, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உங்க குடும்ப பின்னணி யாரு அப்படின்னு சொல்லி நிறைய போச்சு. அப்போ ஒரு நாள் தேவ சமூகத்துல போய் நின்று கர்த்தரிடத்துல கேட்டானா, என் வாழ்க்கை இவ்வளவு சீரழிஞ்சது மாதிரி இருக்குதே, எங்க அப்பா கொஞ்சம் சீரழிச்சாச்சு, எங்க அம்மாவுடைய காரியம் கொஞ்சம் சீரழிச்சிட்டு, என் வாழ்க்கையை சீர்படுத்துறதற்கு உங்களால தான் முடியும்னு அழுதழுது ஜெபம் பண்ணானாமா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதம் செய்து இன்று என் வாழ்க்கையை கர்த்தர் சீராக்கிட்டார்னு சாட்சி சொன்னார். அப்போ நான் நம்புகிறேன், கர்த்தரிடத்திலே போகிற ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. வாலிப தங்கச்சி, கர்த்தரிடத்துல போய் நின்று சொல்லு, என் வாழ்க்கையை சீர்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லு. எனக்கு நல்ல மாப்பிள்ளை எங்க அப்பாவால பார்த்து வைக்க முடியாது, எங்க அம்மாவால பார்த்து வைக்க முடியாது, நீங்க தான் பார்த்து வைக்க முடியும் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல கேளு. வாலிப தம்பிங்க கேளு, கர்த்தர் சமூகத்துல போய் நின்று, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு தரதுக்கு உங்களால தான் முடியும், எங்க சொந்தக்காரங்களால முடியாதுன்னு கேளு. உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல கொடுத்து அந்த எவீரு மாதிரி போய் நின்னுட்டீங்கன்னா நான் நம்புறேன், உங்களை கர்த்தர் கைவிட்டு விடுவாரா? கண்டிப்பா கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது, கர்த்தர் பயப்படாதே விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிற 3 சூழ்நிலைகள். நம்பர் 1, முதல் என்ன சூழ்நிலைன்னா, உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போனாலும் கர்த்தர் உங்க பக்கத்துல தோளை தட்டி சொல்றாரு, இல்ல பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? இத வீட்டுல போய் கூட நீங்க அறிக்கை செய்யணும். இது எனக்காக பேசப்பட்டதுன்னு நீங்க அணைச்சு புடிச்சுக்கணும். நான் தான் அப்படி வந்திருக்கிறேன், என் பிள்ளை தான் அப்படி வந்திருக்கிறாங்க. நான் நம்புறேன், அதான் முற்றுப்புள்ளி, டெட்லைன் உங்களுக்கும் எனக்கும் யாருமே வைக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் யாருமே முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இவன் இப்படிதான் ஒரு தீர்மானத்தை வைக்க முடியாது. உலகத்துல இருக்கிற 1000 பேருக்கு அவங்க கெஸ்ட் பண்ணி இவன் வாழ்க்கையில இதுதான் நடக்கும், இதுதான் நடக்க போகுதுன்னு 1000 பேருக்கு அவங்க சொன்னது நடந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவங்க சொல்றது கண்டிப்பாக நடக்காது. அவர்களுடைய கற்பனைக்கு மிஞ்சி நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கைகளை நன்றாய் தட்டி, அவங்க நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. பாஸ்டர் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, சொந்தக்காரங்க முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, உங்க ஓனர் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, உங்க வீட்டில் குடியிருக்கிறவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, உங்க டீச்சர் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. அதை அழித்து போட்டு உங்களை டிராவல் பண்ண வச்சு வெற்றி அடைய பண்ணுகிற கர்த்தர். கரங்களை எல்லாரும் தட்டி உங்க பிள்ளைக்கு வைக்கப்பட்டிருக்கிற முற்றுப்புள்ளியை எடுத்து போடுகிறார். உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற முற்றுப்புள்ளியை எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒரு கூட்டமா கிளம்பி வந்துட்டாங்க. ஒரு கூட்டமா கிளம்பி என்ன சொல்ல வந்துட்டாங்க தெரியுமா? பொண்ணு செத்து போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு வெக்கம் இல்லாம சொல்ல வந்துட்டாங்க. அப்படி அவனை கூட்டிட்டு போய், நல்லவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு போய் தனியா சொல்லுவாங்க. ஐயா என்னங்கய்யா,
இல்லைன்னா எடுத்த உடனே சொல்லிடுவாங்களா? கொஞ்சம் அழுதுட்டு, சார் இந்த குழந்தையாக இவ்வளவு பாடுபட்டு போனானா இந்த மனுஷன், அவன் வர்றதுக்குள்ள இந்த குழந்தை செத்து போயிருச்சே, நமக்கு கூட எவ்வளவு இறக்கம் இருக்கும். ஆனா அவங்க ஒருத்தருக்குமே இறக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? பெரிய ஆளா போன நாங்க செத்து போயிரும் தீர்க்க தரிசனம் சொன்னோம், அதை கேட்காம நீ பாட்டுக்கு பொழைச்சிரும் இயேசுவை கூப்பிட போன. நான் என்ன நம்புறேன்னா, அவங்க சொல்ற தோரணை அப்படிதான் இருக்குது. இன்னொன்னு சொல்றாங்க, போதகரை எப்படி சொல்றாங்க, அவரை கூட்டாராதையா, அவரை விட்டுருங்க, அனுப்பி விடுங்க. அத ஆண்டவரையும் இன்சல்ட் பண்றாங்க, யாரையும் இன்சல்ட் பண்றாங்க. நீ இதுக்கு உன் பிள்ளைக்கு பக்கத்தில் இருந்தா கூட கடைசி நேரத்தில் சாகும் போது ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கலாம் இல்லையா? அவங்க பேசுகிற அந்த வார்த்தைக்குள்ள அத்தனை அடங்கி இருக்குது. அந்த சோகத்தை ஆனா எவீரு ஆண்டவரை தப்பா நினைக்கல, ஆண்டவரை முறுமுறுக்கவும் இல்லை, ஆண்டவரை கேவலமாவும் பேசவும் இல்லை. நம்மளா இருந்தா இத்தனை பேர் பேசுறாங்களே ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை சும்மா இருக்கிறீங்க, இவனுக்கு முன்னாடி ஒரு அப்படியெல்லாம் கூட பேசியிருப்போம். ஆனா கர்த்தர் முகத்தை மட்டும்தான் பார்த்தாரு. அவர் சொல்றாரு, இல்ல அவன் என்னடா உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது, அவன் என்ன உன் பிள்ளை செத்து போயிடுச்சுன்னு சொல்றது, நீ வா போலாம், என்ன நான் பார்த்துறேன். கர்த்தர் கூட போய் அற்புதம் செய்தார். இன்னைக்கு கர்த்தர் செய்ய போறாரு உங்களுக்கு. நீங்க ஒருவேளை 10 வருஷம் ஆயிருக்கலாம் சிஸ்டர், பிரதர் 10 ஆண்டுகள் கூட ஆகலாம், நீங்க முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு 10 ஆண்டுகள் ஆகலாம். ஆனா நான் நம்புறேன், இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் மீண்டும் எடுக்க அவரால் முடியும், அவரால் முடியும். கர்த்தர் உங்களை பார்த்து ஒண்ணு மட்டும் தான் கேட்கிறாரு, பயப்படாதே, பயப்படாதே, உன் பிள்ளைய குறிச்சு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உன் வேலையை குறிச்சு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய் இரு. உன் எதிர்காலத்தை குறிச்சு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய் இரு. அவர்களுக்கே செய்த கர்த்தர், வழியிலே செய்த கர்த்தர், வஸ்திரத்தை தொட்ட உடனே செய்த கர்த்தர், இரவும் பகலும் அவரை தேடுகிற உங்களுக்கு செய்யாமல் போவாரோ? கைகளை தட்டும் போது அந்த ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, என் பிள்ளை மேல வைங்கப்பா, என் மகன் மேல வைங்கப்பா, என் மகள் மேல வைங்கப்பா. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும் போது இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, அவங்க ஜெபிக்கவே இல்லை, அவங்க உங்களை இப்பதான் தேடி வந்தாங்க, ஆனா அவங்களுக்கே அற்புதம் நடக்குது, எனக்கு ஏன் நடக்கல? அப்பதான் ஆண்டவருடைய பதில் வருது. அவங்க ஜெபிக்கல, அவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்கல்ல, அவங்க கொஞ்சம் விசுவாசிச்சாங்கல்ல, அவங்களுக்கு நடந்த அற்புதம் சின்ன அற்புதம். ஆனா நீ என்ன தேடி வந்த இல்ல, நீ என்கிட்ட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்ல, நீ பல வருஷமா ஜெபிக்கிற இல்ல, உனக்கு நான் செய்ய போகிறது பல மடங்கு அதிகமானது. ஹalleluya! கற்பனைக்கு மிஞ்ச அளவுக்கு கர்த்தர் செய்ய போறார். Thank you Jesus. நம்பர் 3, மூன்றாவது, இவ்வளவு தூரம் பரிசுத்தமா நான் வாழ்ந்தேனே, எனக்கா இப்படி இல்ல, உங்களுக்கு அப்படி நடக்கவே நடக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே, நன்மைக்கு ஏதுவாகவே. ஆமென். கைகளை உயர்த்தி நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி ஆண்டவரே.